குட் ஆஃப்டர்நூன். வென்ஸ்டே லஞ்ச். நெய் போட்ட என்ன சொல்லியாது, பச்சைப்பயிறு குழம்பு, சாம்பாரா, குழம்பு தான், குழம்பு, பீன்ஸு, முட்டை போட்ட பொரியல். பீன்ஸில் முட்டை போட்டு பொரிப்பா, சூப்பராக சொல்லியா செய்வா. அவன் முட்டையை போட்டுருவான். எங்கள் வீட்டில் அப்படி செய்யறதில்ல, சில்வியா மம்மி செய்வாங்களாம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறான். ப்ரக்கோலி வறுவல், அப்பளம் 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 சாப்பிட்றோம் 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 அப்பளம் சாப்பிட்றோம். எவ்வளோ அப்பளம் வந்திருக்கு, வெரைட்டி வெரைட்டியா. அது செய்ய வேண்டியதுன்னு சொல்லி அந்த நீட்டு குச்சி பருப்பு ஸ்வீட் குழம்பு நல்லா இருக்கும். இந்த பீன்ஸில் கடைசியில் முட்டையை உடச்சி போட்டு எடுத்து கொடுப்பா, செம்ம டேஸ்டாக. அந்த வெண்டைக்காலையும் பண்ணுவா இல்லை, அம்சமாக இருக்கு. இது மேலே என்ன வேணும்? குளிருக்கு அடக்கமாக கிறிஸ்மஸ் ட்ரீயே இன்றைக்கி ஒரு வழியாக டெக்கரேட் பண்ணியாச்சு. குடில் செட் பண்ணணும், ப்ளஸ்ஸு அந்த டெக்கரேட்டிவ் கிஃப்ட் ஐட்டங்கள்லாம் எடுத்து வைக்கணும், ட்ரெயினை ஓட வைக்கணும், இதெல்லாம் தான் இருக்குது. வெளியே லைட் போட்டாச்சு, இன்னும் லைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் போடல, அப்படியே வச்சிட்டோம். இன்னைக்கு கொரியர் வீடியோ போட்டேன். எல்லாம் கொரியர் எங்கே போட்டிங்க கேட்டிங்க. வணக்கம் கொரியர். நான் உங்களுக்கு மார்க்கெட்டிங், நான் யாருக்குமே மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் டூ மார்க்கெட்டிங். இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் தான் போலகுது, அதுக்கே நான் யோசிக்கிறேன். பட் இருந்தால் நல்லது செய்யறதுக்கு நான் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் தானே. அதனால் அவங்க எனக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க அந்த கேர்ளு, அவங்களுக்கு நன்றி சொல்கிறது தான் அந்த வீடியோ நான் பண்ணேன். ஃப்ரைடே போட்டாங்க, மண்டே வந்துச்சுல்ல, 3 டேஸில் வந்துடுச்சு. நல்லா பேக்கிங்கில் பக்காவாக, எதுவுமே வேஸ்ட் உடையாமல் 21 கிலோ நல்லா அழகாக வந்தது. முறுக்கு, தட்டை, சீடை, சிப்ஸு, நேந்திரமாக சிப்ஸு எல்லாம் சூப்பராக வந்தது. நல்லா சாப்பிட்றேன், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க, நிறையலாம் திட்டாம நல்லா சாப்பிடுங்க. இந்த வயசில் சாப்பிட்லன்னா ஆரோக்கியம் கெட்டு போயிடும். லைஃப்பில் சின்ன வயசுலேயே நல்லா சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு பிடிக்காது உங்களுக்கு, பூண்டை கொடுத்தா சாப்பிட மாட்டீங்க, வெங்காயம் கொடுத்தா சாப்பிட மாட்டீங்க. நம்மளும் அப்படி தான் இருந்தோம். எங்கள் அப்பா, எங்கள் வீட்டில் சொல்லுவேன், ஆடு மாடு சாப்பிடலாம், மனுஷன் சாப்பிடுவானு. எங்கள் அப்பா சொன்னார், ஒரு வயசுக்காரமாக நீயே சாப்பிடக்கூடாது, உனக்கே அது புரியும் அப்படின்னாரு. நாங்கள் சொல்ல தேவையில்ல, வீட்டில் சாப்பிடுங்க. வீக்லி ஒரு நாள் உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னா வெளில போய் சாப்பிடுங்க. 7 நாள் ரெஸ்ட் வேணும்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பீங்க. அப்புறமா இங்கே சாப்பிட்ற எண்ணெயும் அவங்க பொரிக்கிறதும், நாங்களாம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தவங்க, பப்பு வச்சுருந்தவங்க, எங்களுக்கு தெரியும். ஆனால் எத்திக்கோடு இருந்தேன். ஆனால் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். ப்ராஃபிட் பண்ணலாம் கிடையாது, பட் எத்திக்காக இருந்தேன், நேர்மையாக இருந்தேன். எல்லாமே 5 ஸ்டார். என்னோடய ரெஸ்டாரண்ட்ஸ், பப் எல்லாமே 5 ஸ்டார் தான். ஹோட்டல்ஸ் எல்லாமே 5 ஸ்டார் தான். தேங்க்யூ சொல்லுமா ஃபார் யர் கைண்ட் லஞ்ச். காட் பிளஸ் யூடா கண்ணு. ஐ லவ் யூடா.